வணக்கம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் சுதா. இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தை ஜனநாயக மாதர் சங்கம் முன்னெடுத்திருந்தது. ஆரம்ப காலத்திலேயே நீதி அதாவது காவல்துறையோடையான ஒரு போராட்டத்தை தான் நாங்க வலுவா நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு கதறினாலும் அவங்களுக்கான வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யாம இருந்தது. அதன் பிறகு நடந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு இருந்த ஏடிஎம்கே அரசு பெரிய அழுத்தத்தை அந்த பாதிக்கப்பட்டவங்க மேல கொடுத்தாங்க, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாங்க. அன்னைக்கு இருந்த கோவை மாவட்ட எஸ்பி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய விவரங்களை வெளியிட்டாரு. இதையெல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தணும். அது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6000 பேரை நம்ம திரட்டி பொள்ளாச்சியில ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்துச்சு. அதனுடைய ஒரு வெற்றியாக தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு மகிழ்ச்சி கொண்டாடணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அதே ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு, ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு. அதே போல இந்த வழக்குல பாதிக்கப்பட்டு புகார் அளித்த பெண்கள் இனி தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, புகார் கொடுத்தால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கறதுதான் ஒரு காலதாமதப்படுத்தப்பட்ட நீதியாக இருந்தாலும் சரியான ஒரு நீதி அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்த்திருக்கோம். இனி 12 மணிக்கு மேல முழுமையான தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுங்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு சாதக சூழ்நிலைகளை நாங்க இங்க உணர்றோம். அததான் ஒரு மனநிலை அந்த கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது தான். அது மட்டுமல்ல, இனி இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை அரசு உத்தரவாதப்படுத்தணும். அது மட்டுமல்ல, அரசின் மூலமான நிவாரணங்களை இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். இனி மேற்கொண்டு இம்மாதிரியான ஒரு சம்பவம் இனி இந்தியாவிலே எங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை உடனடியாக துரிதமாக எப்போதும் செயல்பட தயங்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் அரசு நிக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிறோம்.